ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தித்திப்பு சமையல். சேனைக்கிழங்கு புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனைக்கிழங்கை வச்சு பொரியல் தான் எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புலாவ் பண்ணுறதுக்கு 600 கிராம் புழுங்கல் அரிசி ஊற வச்சுக்கிறேன். சீரக சம்பா அரிசியில் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் 6 பச்சை மிளகாய், 15 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான வாட்டி தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போது அரைச்ச விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வேக வச்ச பச்சை பட்டாணி 150 கிராம் எடுத்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். பச்சை பட்டாணி டைரெக்டாக கிடச்சிதுன்னா அதுவே சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின சேனைக்கிழங்கு 1/4 கிலோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். புலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதாவது 600 கிராம் அரிசி எடுத்திருந்தேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 600 கிராம் அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சரியா இல்லைன்னா இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போ நெய்யில் 8 முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ வறுத்த முந்திரி பருப்பை நம்ம புலாவில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம புலாவும் ரெடி ஆகிடுச்சு. சேனைக்கிழங்கு புலாவ் கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.